நான் போன நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் சொன்னேன். தாய்ப்பால் ஒரு 1.5 வருடம் இது ஒரு மூளைப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும். ஈவன் வேலைக்கு போகிற தாய்மார்களாக இருந்தால் கூட அது எப்படியாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணி இந்த குழந்தைக்கு அவசியம். ஏன்னா அது புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தக்கூடிய போஷாக்கான ஒரு பால். அது ஒரு மெடிசினல் தெரப்பியாக நினச்சி கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா மூளைக்கான பால் அப்படின்னு சொல்லிட்டு அது அட்லீஸ்ட் 1 or 2 times a day வேலைக்கு போய் உங்களால் கொடுக்க முடியலன்னா கூட முன்னாடி பீச் வச்சு நார்மல் ஸ்டோரேஜில் ஒரு 4 hours ரெஃப்ரிஜரேஷனில் ஒரு 8 hours இருக்கக்கூடிய சாத்தியம். ஏன் இந்த மூளைப்பாலை அத்தியாவசியம் சொல்கிறேன்னா, இந்த மூளைப்பால்னா அந்த தாய்ப்பால் குழந்தைக்கு ஒரு இன்னென்ன ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இந்தந்த வயசுக்கு இந்தந்த வயசுனா இந்தந்த நாட்களுக்கு இப்போ ஒரு மாத குழந்தைக்கு என்ன அதில் புரதச்சத்து அவசியம், இரும்புச்சத்து அவசியம், அப்படி பாடியில் இருக்கிற அம்மாட்ட இருக்கிற ஃபேட் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி கூட குழந்தைக்கு தேவை கொடுக்கும். ஏன்னா இது டிட்டர்மைண்டு யூட்ரஸ் 1000 மடங்கு பெருசாயிருக்கும். 1% 1000 times ஆயிருக்கும். அதை கான்ட்ராஸ்ட் இந்த யூட்ரஸ் சுருங்கிறதுக்கு இந்த தாய்ப்பால் வச்சுதான் இந்த யூட்ரஸ்ல பாடி மெக்கானிசம் சுருக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தாய்ப்பாலை நீங்க வேலைக்கு போனாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு மூளை வளர்கின்ற பருவம், நான் தான் சொன்ன 3 வயசு வரைக்கும் ராபிட் growth, ஃபர்ஸ்ட் 2 years ரொம்ப அவசியம். அதுக்கு ஒரு போஷாக்கான உணவு தாய்ப்பால். ஸோ இதை எப்படி இருந்தாலும் அவாய்ட் பண்ணாம ஒரு வேளை 2 வேளை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையும் தாய்ப்பால் இருக்கும். அன்டில் ஒரு மெடிக்கலி உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லாத வரைக்கும் இட்ஸ் நாட் ஒரு கான்ட்ரா இண்டிகேட்டட் கிடையாது, ஒரு எதிர்மறையான விளைவுகளை விளைவிக்கக்கூடியது அல்ல. அதனால அதை கொடுத்துட்டு இருக்கலாம். தென் மானிட்டரிங், குழந்தை பிறந்த உடனே நல்ல கேட்கும் திறன் நல்ல ஜாஸ்தியாகவே இருக்கும். கேட்கும் திறன் பார்த்தீங்கன்னா அந்த டெசிபல்ஸ் நிறைய குழந்தைக்கு கிட்ட போய் அப்படின்னாலே ஒரு அளவுக்கு அது அதிர்ந்து பயப்பட சூழல் உண்டு. அதனால இந்த குழந்தைகிட்ட முதல் 1 மாதத்துக்கு கொஞ்சம் நல்ல லோவா வித் இன்ஃபர்மேஷன் நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை பேசலாம். அம்மா ஐ கான்டாக்ட் டெவலப் பண்ணலாம். குழந்தைகிட்ட வார்த்தைகள் கண்ணே மணிங்கிறதுக்கு பதிலாக ஒரு கிளாரிட்டி இன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு பேர் வச்சிங்கன்னா அந்த பேரை சொல்லி கூப்பிடலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த பேரை சொல்லி பழக்கணும். இந்த மூளையில உள்ள நியூரான்ஸ் ஸ்னாப்சஸ் ஒன்னோட ஒன்று கனெக்ஷன்ஸ் ஆகும். அதுதான் புத்திசாலித்தனத்தை நிர்ணயம் பண்ணும். மூளை பிறந்ததிலிருந்து 3 வயது வரைக்கும் 90% வளர்ந்துரும். கிலோ கணக்கில் நீங்க கொடுக்குற ஆகாரத்தை வச்சு 300 கிராம்லேருந்து 1 கிலோ 300 கிராம் அவ்வளவுதான் மனித மூளையோட அதிகபட்ச வெயிட். ஆண் பெண்ணுக்கு கொஞ்சம் மாறுபடலாம் இந்தியன்ல. ஸோ அதனால அது இயற்கையாக வளர்ந்துடும் நீங்க போடுற சாப்பாடு, நீங்க கொடுக்குற தாய்ப்பால் இதெல்லாம் வச்சு. ஆனா அந்த மூளையோட திறன், அந்த ஹார்ட்வேரோட சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் நம்ம கொடுக்குற இன்புட்ல தான் இருக்குன்னு சொன்னேன். அந்த இன்புட் தான் ஆடியோ நியூரல் நெட்வொர்க்கிங் ஃபர்ஸ்ட் நடக்கணும். அதாவது கேட்கும் திறன் மூலியமாக அந்த குழந்தையுடைய மூளை திறனை அதிகப்படுத்துதல். அது பிஃபோர் பர்த்டே ஆரம்பிச்சிடணும்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா பிறந்த உடனே இவங்க நல்ல இன்டெலிஜென்ட் வேர்ட்ஸ் பிட்டா ஒன்னா ஏற்கனவே கர்ப்பகாலத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா அதை ரிஜிஸ்ட்ரேஷன் ரிப்பிட்டேஷன் பண்ணலாம். இல்லைன்னா இப்ப நிறைய நீங்க வார்த்தைகளை சொல்ற போது இந்த குழந்தைக்கு நிறைய பொது அறிவு தகவல்களும் கிடைக்கும். அப்புறம் கேட்கும் திறனும் ஜாஸ்தியாகும். அதாவது நியூரல் நெட்வொர்க்கிங் மூளையில ஸ்னாப்சஸ் நிறைய, அதனால மெமரி பவர் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். லோடிங் பின்னாடி இந்த குழந்தை ஸ்கூல் லெவல்ல போகும்போது அது ஒரு சுமையாவே இருக்காது. ஏன்னா இந்த மனித மூளையோட ஆற்றல் அளப்பரியது. அது மின்னல் வேகத்தில் கிரகிச்சுக்கும். அதாவது மூளை வளர்கின்ற பருவத்தில் மின்னல் வேகத்தில் எல்லாத்தையும் குழந்தை கிரகிச்சுக்கும். ஆற்றல்னா இது வரைக்கும் அந்த ஆற்றலை யாருமே அது ஒரு எல்லை இல்லாத ஒரு ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க்ல நம்ம யாருமே அதோட எல்லையை ரீச்சே பண்ணதே இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதுல மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணதே ஒரு 5% 6% தான் பெரிய விஞ்ஞானிகள், ஐன்ஸ்டைன், தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி. அவருக்கு அந்த கனெக்டிவிட்டி ஆஃப் த பிரைன் ஒரு 25 மடங்கு நார்மல் மனிதனோட ஜாஸ்தி இருந்தது. நம்ம ஆர்டினரி மனிதர்கள் 1% கூட நம்ம யூஸ் பண்றதில்ல. ஏன்னா அந்த தகவல்கள் அவ்வளவு அந்த மூளைக்கு தகவல்களை ஏற்றுக்கொள்ளும் திறன் இருக்கு. நமக்கு கொடுக்கிற திறன் நமக்கு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. 1% தான் நம்ம யூஸ் பண்றோம் ஆஸ் அடல்ட். 1,25,000
ட்ரில்லியன் அண்ட் 500 பில்லியன் இன்ஃபர்மேஷனை வந்து இந்த மூளை தாங்கிக் கொள்ளும். அது என்ன வேகத்தில்னா லைட்னிங் ஸ்பீட்ல. ஆனா நமக்கு வந்து அதுக்கு சக்தி கிடையாது. சரி, நார்மலா நம்ம வந்து ஐக்யூ ஒரு 100 ஐக்யூ இருக்கிற குழந்தைங்க, எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ஜெனட்டிக் பொட்டன்ஷியல்னு ஒன்று இருக்கு. அதாவது ஐக்யூ கொஞ்சம் கம்மியா பிறக்கிற குழந்தை, பர்த் டிஃபெக்ட் பிறக்கிற குழந்தைக்கு வந்து அந்த ஜெனட்டிக் பொட்டன்ஷியலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணும். பார்த்தா 90% 95% நார்மல் சில்ட்ரன் இருக்காங்கன்னா 100 ஐக்யூ டிட்டர்மினேஷன்ல கேட்கும் திறன் இருக்கணும், பார்க்கும் திறன் அட்டென்ஷன் டெபிசிட் இல்லாம இருக்கும், தொடு உணர்தல் இருக்கும், டேஸ்ட் தெரியும், ஸ்மெல் தெரியும், அப்புறம் இன்டியூஷன் அம்மா கிட்ட வந்தா தூக்கி போறாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஃபங்க்ஷனரி வந்து பிரெயினோட ஃபங்க்ஷனரி நார்மலா தான் இருக்கும். அந்த அத்தனை குழந்தைகளையும் உங்களுடைய வளர்ப்பு முறை என்வைரன்மெண்டல் பொட்டன்ஷியலிட்டின்னு நான் சொல்றேன். அதாவது சூழல், அதாவது ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் மரபணுவை சார்ந்த ஒரு கெப்பாசிட்டி, அதே மாதிரி வளர்ப்பு முறையை சேர்ந்தது அது பேரண்ட். இது மரபணு வந்து பிறந்தாச்சு, இனிமே நீங்க அதுல ஒன்றும் பண்ண முடியாது. ஆரோக்கியமான குழந்தை பிறந்துடுச்சு, அதுக்கு மரபணுவை சார்ந்த எல்லா பொட்டன்ஷியலிட்டியும் ஜெனட்டிக்கா உங்க வீட்டில் இருந்த குணங்கள், உங்க இருந்த நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாம் அதுல பாசிட் ஆகி வரும். அந்த பொட்டன்ஷியலிட்டிலேருந்து என்வைரன்மெண்டல் பொட்டன்ஷியலிட்டியில நீங்க வந்து அதை நல்லா ஊக்கப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் சேர்ந்து வந்ததுன்னாக்க அந்த குழந்தை வந்து பெரிய சான்றோன் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக 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 சிறப்பாக இருக்கு. அதனால எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அந்த குழந்தை புத்திசாலியாவதும் படிப்பாளியாவதும் அன்னை வளர்ப்பினிலே தான். இனிமேதான் அப்பாவை கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா அம்மா கூட தான் குழந்தை நிறைய இருக்க போகுது, அம்மாவோட பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி அடுத்த நிகழ்ச்சியில பேசுவோம்.